ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை கை அளவு சின்ன வெங்காயம், ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமில் கூட செய்யலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, அப்போ குழம்பு வந்து நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதையும் சேர்த்து விட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து அரைக்க போகிறோன்றனால நான் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி குழைவாக வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு எலுமிச்சைப்பழம், சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா வதக்கும் போதே நமக்கு வந்து சாஃப்டாக வெந்துடும். ஸோ நம்ம அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். இந்த அளவு புளி போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி செய்கிற குழம்பு வந்து ஒரு 4லேருந்து 5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இதோட வந்து ஒரு 250 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும். தண்ணியை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இதோட ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, 1 நிமிஷத்துக்குள்ளே வதங்கினாலே போதும். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போய். இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த பேஸ்ட் பாருங்கள், இந்தளவு நல்லா கெட்டியாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியமாக செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன். கூட வந்து ஒரு 250லேருந்து 300 ml கிட்ட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் போதுமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ இங்கே 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். குழம்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். மீன் வந்து கொதித்து வரும்போது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் வந்து இங்கே சால்மன் மீன் எடுத்திருக்கேன். 1/2 kg கிட்ட சால்மன் மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குழம்பு வந்து எந்த மீனில் வேணாலும் செய்யலாமே, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மீனை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மீனை மட்டும் நல்லா குழம்புக்குள்ளே அழுத்தி விட்ட மாதிரி இதுன்ட்டு ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே 5 நிமிஷத்தில் பாருங்கள் மீன் வந்து நல்லா வெந்து குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குழம்புல இதுலேயே எண்ணெய் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம குறைவான அளவு எண்ணெய் சேர்த்தனால அந்தளவு நமக்கு வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வரல. இப்போ மீன் வெந்திருக்கான்னு நம்ம ஒரு மீன் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு மீன் எடுத்து கையில் லைட்டாக புட்டு பார்த்திங்கனாலே தெரியும் வெந்திருக்கா இல்லையானு. இல்லைனா ஒரு ஃபோர்க்கு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு மீனும். நமக்கு ஒரு 4 to 5 நிமிஷத்துலேயே மீனும் வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. மேலே நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அப்படியே 1 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.